இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலும் அனைவரையும் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த தபசு காலங்களிலே நாம் சிலுவை நோக்கி பயணம் செய்து சிலுவை தருகிற வாழ்வை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆன்மீக பயணத்தை நாம் அனைவரும் ஆரம்பித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தென்னிந்திய திருச்சபை கோவை திருமணம் வழியாக ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே இந்த தியானத்திற்கென்று தெரிந்திருக்கிற அந்த திருமறை பகுதி கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கவர்களைப் போல என்று பவுலடிகளால் கொலேசிய திருச்சபைக்கு சொல்லுகிறதை இந்த திருமறையிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கொலேசிய திருச்சபையிலே அவர் சொல்லுகிற இது மிக முக்கியமான ஒரு காரியம். அன்றைய காலகட்டங்களிலே இந்த கொலேசிய திருச்சபை அவர்கள் சடங்குகள், சம்பிரதாயம் மற்றும் உடல் ஒருத்தல் மற்றும் வானதூதர் வழிபாடு பஞ்சபூதங்களுக்காக மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பவுலடிகளால் கொலேசிய திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட உலகத்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழ்ந்து மரித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். பொதுவாகவே இந்த தபசு காலம் கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் நாம் சொல்லுவோம். இந்த 40 நாட்கள் பயணம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பயணத்தின் நாட்கள். ஆன்மீகமான வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள். ஆகினாலே நாம் ஒவ்வொருடைய வாழ்விலையும் நாம் விடுதலை பெற வேண்டும், நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை, கருத்தை இங்கே பவுல் சொல்கிறார். குறிப்பாக 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த மனிதர்களில் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இன்றைக்கு இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகம் தருகின்ற மாயமான நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறதை பவுலடிகளால் இந்த கடிதத்தின் மூலியமாக நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், இந்த காலகட்டங்களிலே நாம் முதன்மையாய் கொடுக்கிறது சில நேரங்களிலே சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் மாய விதத்திற்கும் துறவுக்குமாக நாம் கொடுக்கிறோம். இதை நான் பொறுத்து வாழ வேண்டும், இதை நான் துறந்து வாழ வேண்டும், இதில் நான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் பிரகாரமாக வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு உண்டான அந்த மேன்மையை, மகத்துவத்தை மறந்து விடுகிறோம். ஆகினாலே அன்பானவர்களே, இந்த தபசு காலங்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உலகத்தின் மாயத்திலிருந்து, உலகத்தினுடைய மீட்பிலிருந்து நாம் வெளியே வந்து கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்கிறதை பவுலடிகளால் சொல்கிறார். அதனாலே நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட உலகத்திற்குள்ளாக நாம் மரித்திருக்கிறோம். ஆகினாலே இந்த உலகத்துடைய பஞ்சபூதகங்களுக்கும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கிறிஸ்துவனுடைய சிலுவை தருகின்ற விடுதலையான வாழ்வை பெற வேண்டும் என்பது இந்த தபசு காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாழ்வை உலகத்தில் வாழுகிற நாம் உலகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு உண்மையான கிறிஸ்துவ வாழ்வை நோக்கி பயணம் செய்ய ஆண்டவர் இந்த தபசு காலங்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு காலங்களிலே நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து சிலுவை நோக்கி நாங்கள் நகர, சிலுவை தருகிற ஆழமான சத்தியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஆத்மீகமான வாழ்விலையும் ஆன்மீகமான வாழ்விலும் வளர்ச்சிகளை பெற்று சிலுவை தருகிற ஒரு விடுதலையான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் வழியில வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென்.